ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹாப்பி ஃபேமிலி சமையல். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இன்றைக்கி மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரக மிளகு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வேறு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோன்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், 3 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். உப்பு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. நம்ம அடித்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். தக்காளி கட் பண்ணி சேர்க்குறத விட இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்திங்கன்னா குழம்பும் நல்லா திக்காக இருக்கும். டேஸ்ட்டும் அதை விட இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. பச்சை வாசனைலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தயம் ஜீரகம் பேஸ்ட்டு பொடியை சேர்த்துக்கலாம். முதல்ல வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, வெந்தயமும் ஜீரக மிளகும், அந்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை கரைச்சி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்த உடனே நல்லா கலந்து கொடுங்க. இந்த டைமில் உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரு, நம்ம தக்காளி அரைச்சோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நான். உப்பு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கோங்க. மல்லித்தழை கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். சேர்த்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. புளி பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீன் குழம்பு ரெடி. வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீனை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கலந்து கொடுக்க வேண்டாம். லைட்டாக கலந்து கொடுத்துட்டு அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மீன் குழம்பு ரெடி.